வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். முதலாவதாக நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலில் பதிவிடப்படக்கூடிய அனைத்து பதிவுகளுமே வேத சாஸ்திரத்தின் உண்மை நெறி. உண்மைக்கு புறம்பாக இதில் எந்த விதமான செய்திகளும் பதிவிடப்படுவதில்லை என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் இதை தமது வாழ்க்கையிலே கடைபிடிப்பது என்றால் மிகவும் கடினம்தான், கஷ்டம்தான். ஆனால் இதை கடைபிடித்தோமே ஆனால் நமக்கு முக்தியானது கிடைக்கும். நாம் அனைவரும் க்ஷேமமாக இருப்போம். ஆகவே அனைவருமே நமது சேனலில் உள்ள அனைத்து பதிவுகளையும் கண்டிப்பாக பாருங்கள். உங்களால் முடிந்தவரை அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை நடத்தி கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். நமது ராமச்சந்திரன் துர்கா என்கின்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதாவது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிகவும் க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் 6ஆம் நாள் 19/4/2024 வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக இன்றைய விசேஷங்களை சொல்லிவிடுகின்றேன். இன்றைய விசேஷமானது சுக்லபக்ஷ வளர்பிறை ஏகாதசி விரதம், சர்ப்ப ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசி விரதம் நம்ம இருந்தோம்னா எவ்வளவுக்கு எவ்வளோ ஏகாதசியில் நம்ம விரதம் இருக்கோமோ நமக்கு மறுபிறவி இல்லாமல் முக்தியானது கிடைக்கும். இதை தான் வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, இன்று காலை முதல் நாள் முழுவதும் கரிநாள். இன்று காலை முதல் நாள் முழுவதுமே கரிநாளாக இருப்பதால் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது. இந்த கரிநாள் இதில் என்ன பண்ணுறங்க அப்படின்னாக்கா, ஏகப்பட்ட பேர் கரிநாள்னு கூட பார்க்காம முகூர்த்தமெல்லாம் வச்சுருக்கா. அது எப்படி வச்சுருக்காங்கிறது எனக்கு தெரியலை. முகூர்த்தங்கள் முக்கியமாக பண்ணக்கூடாது. மூன்றாவதாக, பாரத தேசத்திலே இருக்கக்கூடிய பரதக்கண்டம், நமது கண்டமானது பரதக்கண்டம். இந்தியாவிலே யார் அரசராக இருந்து கொண்டு நாட்டு பிரஜைகளை கஷ்டமில்லாமல் வளர்க்க வேண்டும், அவர்களை நாம் வழி நடத்த வேண்டும் என்று எந்த மன்னராகப்பட்டவர் நினைக்கின்றாரோ, இந்த பரதக்கண்டத்தில் உள்ள இந்தியாவில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் தங்களது கடமையை
யார் வந்தால் நமக்கு நன்மைகள் ஏற்படும் என்பதை நன்றாக சிந்தித்து அனைவரும் தங்களது வாக்கை கண்டிப்பாக செலுத்துங்கள். அதை செலுத்தினீர்களே ஆனால், ஏன்னா நம்ம நம்மளுடைய வாக்கு நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அதனால எல்லாரும் சேர்ந்தோம், எல்லாரும் வாக்களிக்க போங்க. நாளைக்கு தமிழகம் புதுச்சேரியில் மொத்த பேரும் யார் யாரெல்லாம் வாக்காளர்கள் வாக்களிக்கிறதுக்கு தகுதி உள்ளவர்களோ அனைவரும் வாக்களியுங்கள். உங்களுக்கு எது தோன்றதோ அதை செய்யுங்கள். முக்கியமான ஒன்று என்னவென்றால், வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதும் தவறு, அந்த பணத்தை பெற்றுக்கொள்வதும் நாம் தவறு. வாக்காளர்கள் நாம் பணத்தை பெற்றுக்கொண்டோமேயானால் அவர்கள் வந்த உடனேயே அதை வரி என்று நமது மீது தான் சுமத்துகிறார்கள். இதை அனைவரும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கொடுக்கிறார்கள் என்றால் அது அவர்களுடைய இஷ்டம், அது தவறில்லை. நாம் வாங்காமல் இருக்க வேண்டும், அவ்வளவுதான். ஆக தமிழகம் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் உங்கள் மனதில் யார் வந்தால் நமக்கு சரியாக இருக்கும் என்று தோன்றுகிறதோ அவர்களுக்கு வாக்களியுங்கள். இன்றைய பஞ்சாங்க பதிவாளர் ஆகவே அனைவரும் இன்றைய பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறும், அப்படி தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் குரோதி வருஷம், குரோதி நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி சித்திரை மாதம் 6ஆம் நாள், ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் 19/4/2024. சூரியோதயமானது காலை 6:04 அயனம் உத்தராயணே, ருது வசந்த ருதோ, மாசமானது சைத்திர மாசே, சித்திரை மாதம் மேஷ மாசே, பட்சமானது சுக்லபக்ஷே வளர்பிரி, திதியானது ஏகாதசி திதி, 41 நாழிகை 3 வினாடி, இரவு 10:29 வரை. அதன் பிறகு துவாதசி திதி. சிரார்த்த திதியானது ஏகாதசி திதி. சூரிய வம்சாவளிகள் சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் இந்த பூலோகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் அனைவருக்கும் சிராத்த திதியானது குரோதி வருஷம் சைத்திர மாதம் சித்திரை மாதம் சுக்லபக்ஷ வளைவிரி ஏகாதசி திதி. நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை ஏகாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு, அதாவது பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், இறந்தவர்களுக்கு திதியில்தான், அவர்கள் இறந்த தினத்தன்று எந்த திதி இருக்கிறதோ அந்த திதியில்தான் அவர்களுக்கு வருஷா வருஷம் பித்திருக்காரியங்களை செய்ய வேண்டும் என்று வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அப்படி நாம் செய்தோமேயானால் நாம் அனைவருக்குமே நமது பித்திருக்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும், நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும், இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் கண்டிப்பாக பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ, அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த வேலையில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ
பித்திருக்களுக்கு வருஷாவரணம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களை செய்தோமே ஆனாலும் அல்லது வருஷாவருஷம் பித்திருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் கண்டிப்பாக பித்திருக்கள் முன்னோருடைய சாபமானதும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் கண்டிப்பாக வரும், நிச்சயம் வரும். வாசனம் பிருகுவாசரை வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மகா நட்சத்திரம் 18 நாழிகை 7 வினாடி, பிற்பகல் 1 மணி 19 நிமிடம் வரை. அதன் பிறகு பூர்வ புல்வனி நட்சத்திரம், பூர நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. சித்திரை மாதம் மகம் நட்சத்திரத்தில் இந்த பூலோகத்தில் கலியுகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அனைவருமே தங்களது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், நாம் மனித பிறவிகளாக ஜனனம் எடுத்த அந்த நொடி முதலே அந்த நொடியில் எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம். ஆகவே வருஷாவருஷம் நமது ஜென்ம நட்சத்திரத்தில் நமது பிறந்த நாளை கொண்டாடினோமேயானால் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது 100 மடங்குக்கு மேல் சுப பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை கொண்டாடினோமேயானால் கண்டிப்பாக 100% மேல் அசுப பலன்களானது நம்மளை வந்து சேரும். இதுவும் வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது தான். யோகமானது இன்று காலை முதல் பிற்பகல் 1 மணி 19 நிமிடம் வரை மரண யோகம், அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய விசேஷம் சுக்லபக்ஷ வளர்விடைய சர்வ ஏகாதசி விரதம், கரிநாள். இன்றைய ராகு காலமானது காலை 10 மணி 34 நிமிடம் முதல் பிற்பகல் 12 மணி 4 நிமிடம் வரை. யமகண்டமானது பிற்பகல் 3 மணி 4 நிமிடம் முதல் மாலை 4 மணி 34 நிமிடம் வரை. குளிகை காலமானது காலை 7 மணி 34 நிமிடம் முதல் 9 மணி 4 நிமிடம் வரை. நல்ல நேரம் இன்று காலை முதல் நாள் முழுவதுமே கரிநாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை. சூலமானது மேற்கு, பரிகாரமானது வெள்ளம். சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமங்கிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவரும் நமது ஜென்ம நட்சத்திரத்தை முதல் எண்ணாக கணக்கில் கொண்டு அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரமானது 17வது நட்சத்திரமாக இருந்தால் நாம் கண்டிப்பாக சந்திராஷ்டமம் என்பதை அனுஷ்டித்துக் கொண்டு அந்த நேரங்களில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவ்வளவுதான். இன்றைய சந்திராஷ்டமம் உத்தராஷாட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த பையன்பர்களுக்கு காலை 6 மணி 43 நிமிடம் முதல் பிற்பகல் 1 மணி 19 நிமிடம் வரை. சிரவண நட்சத்திரம், துருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு பிற்பகல் 1 மணி 19 நிமிடம் முதல் இரவு 7 மணி 47 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். சிரவண நட்சத்திரம், துருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு இரவு 7 மணி 47 நிமிடம் முதல் பின்னிரவு 2 மணி 25 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். சிரவண நட்சத்திரம், துருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு பின்னிரவு 2 மணி 25 நிமிடம் முதல் சனிக்கிழமை அன்று காலை 8 மணி 57 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா ஸ்வினோ பவந்து. சுபம் அஸ்து.